ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞாயிறு ஆராதனையிலும் தேவன் பாராட்டின ஒரு கிருபை நம் சகோதர சகோதரிகளாக முகமுகமாக சந்தித்து கொள்ளவும் தேவனுடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கூட்டி சேர்த்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை ஏறெடுத்து கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காகவும் நான் பிதாவாகிய தேவனையும் கர்த்தரையும் ஸ்தோத்திரிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் அங்கு தெரிவித்தபடி நாம் இன்றைய நாள் பொழுது நம்முடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ செய்தியின் தலைப்பானது உயிர்த்தெழுதலில் பாலினம் பற்றின புரிதல். உயிர்த்தெழுதலில் பாலினம் பற்றின புரிதல் என்ற ஒரு தலைப்பு. ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் செக்ஸ் டிவிஷன்ஸ் இன் த ரிசரக்ஷன். ஸோ உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வந்திருத்தலின் நாட்களில், குறிப்பாக கண்ணுக்கு தெரிகிற பாகம், அந்த இடத்துல பொதுவான ரட்சிப்பு என்பது அங்கே காணப்படும். அப்போ அவருடைய வந்திருத்தலின் நாட்களில் பெரிதான ரட்சிப்பு என்பது இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ ஆவிக்குரிய மேனியை தரித்து கொள்ளும் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்திற்குள்ளாக பெரிதான ரட்சிப்பு அங்கே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது பொதுவான ரட்சிப்பு மனுக்குலத்தின் மத்தியில் அது நடைபெற இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கணும். அப்போது நமக்கு ஒரு புரிதல் என்னவாக அங்கே காணப்படும்னா, உயிர்த்தெழுந்து வர்றவங்க எதை இழந்திருந்தாங்களோ அவங்களுடைய சரீரத்தில், குறிப்பாக கண் இல்லாதவங்க கண்ணோட வருவாங்கன்னு நம்ம கேள்விப்படுவோம் பொதுவான ரட்சிப்பில். அதே போல் கால் இல்லாதவர்கள் காலோட வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அங்கே காணப்படும். இப்படி எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை தங்களுடைய முதல் ஜென்மத்தில் அவங்க காணப்படும் போது, மறு ஜென்மத்தில் வரும்போது அவர்கள் அந்த சரீரத்தில் ஒருவித ஆரோக்கிய நிலையில் அவங்க வருவாங்க என்பது ஒரு புரிதலாக அங்கே காணப்படும். அப்போது உயிர்த்தெழுந்து வருவது என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அது நடைபெற இருக்குதுன்னு சொல்லும்போது, இந்த பாலினம் என்பது எப்படியாக அங்கே காணப்படும்? ஆண் பால் பெண் பால் அதே ரீதியில் தான் அவங்க உயிர்த்தெழுந்து வருவாங்களா? சில நேரங்களில் டவுட் வரும். ஏன்னா நம்ம பேசிக் கிளாஸில் அடிப்படை வேதங்களில் நம்ம தியானிச்சுட்டு வந்திருப்போம், உயிர்த்தெழுந்து வந்த பிற்பாடு அந்த ஆண் என்கிற பந்தமும் பெண் என்கிற பந்தமும் இல்லாமல் இருக்கும், அங்கே குழந்தை பிறப்பு எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படிங்கிறதாகன ஒரு புரிதல், அப்படிப்பட்டதான சத்தியம் அங்கே நமக்கு காணப்படும் இல்லைங்களா? அப்போது 1000 வருட யுகத்தில், குறிப்பாக கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில், பொதுவான ரட்சிப்பில் மனுக்குலத்திலிருந்து எழுந்து வரும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். கண் இல்லாதவங்க கண்ணோட வர்றாங்க, காது இல்லாதவங்க காதோட வர்றாங்க. இப்படி சரீர குறைபாடுகள் ஒருவேளை அவங்களுடைய முதல் ஜென்மத்தில் காணப்பட்டு அவங்களுக்கு உண்டான மறு ஜென்மம் வரும்போது கை கால் எல்லாமே பர்ஃபெக்டாக வருது இல்லைங்களா? ஆனால் இந்த பாலினம் எப்படியாக இருக்கும்? ஒருவேளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாரா? இந்த இனப்பெருக்கம் அபிவிருத்தி என சொல்லுவோம், அப்படிப்பட்ட அந்த தன்மைகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்குமா? ஆண் பால் பெண் பால் என்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த உயிர்த்தெழுதல் காணப்படுமா? அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்கள் அடியேனுக்கும் அங்கே காணப்பட்டிருந்துச்சு. எப்படி இந்த பாலினமற்ற தன்மை ஒருவேளை வருமா? இல்லை ஆண்கள் ஆண்களாகவே இருப்பாங்களா, பெண்கள் பெண்களாகவே இருப்பாங்களா? எப்படி அந்த இனப்பெருக்கம் தொடர்பான காரியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுல சில நேரங்களில் புரிதல் நமக்கு அவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சில பேர் சில ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறதுக்கு உண்டான இப்போ வாய்ப்பு இருக்குது. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிட்ட தான் நாம் எல்லா காரியங்களையும் கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். இதே காரியத்தை தான் சதுசேயர்கள் அந்நாட்களில் கேட்டாங்க. பாருங்க, நம்முடைய ஆதார வசனம் கூட அதுதான் அந்த இடத்துல குறிப்பிடப்படுது. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். சோ உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல இருப்பார்கள். ஸோ ஒருவேளை தேவ தூதர்கள்லாம் இந்த பின்னாடி ரெக்கையெல்லாம் முளைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க?
ஸோ என்ன புரிதல் அந்த இடத்துல தேவைப்படுது? ஸோ தேவ தூதர்களைப் போல அங்கே இருப்பார்கள் என சொல்லும்போது அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் அங்கே இல்லை. ஸோ அப்போ கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லைன்னா என்ன ஒரு புரிதல் நமக்கு காணப்படும்? இதை வந்து திருவிவிலியம் படித்தோம்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே கிடைக்கும். வாசிங்க திருவிவிலியத்தில். ஏனெனில் உயிர்த்தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல இருப்பார்கள். ஸோ உயிர்த்தெழுந்து வர்றவங்க மத்தியில அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அங்க நடைபெறும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. விண்ணக தூதரை போல அவர்கள் காணப்படுவார்கள் அங்க சொல்லப்படும். ஸோ இப்போ நம்முடைய கொஸ்டின் என்னன்னா, உயிர்த்தெழுந்து வரும்போது ஆண்பால் பெண்பால் இல்லாம எந்திரிச்சு வருவாங்களா? சரீரம் பூர்ணமா வரும், அதாவது பரிபூர்ணமான நிலைமை இல்லை, எப்படி மறிச்சாங்களோ அந்த நிலைமையில எந்திரிச்சு வருவாங்க. ஆனால் ஒரு என்ன ஒரு ஃபேவர் அப்படின்னம்னா, அவங்களுக்கு கை இல்லாமல் இருந்தால் கையோட வருவாங்க, கால் இல்லாமல் இருந்தால் காலோட வருவாங்க. ஆனால் பாலினம் மட்டும் ஏன் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஸ்டாப் பண்ணி தான் வந்து உயிர்த்தெழ வைப்பாரா? புரியுதுங்களா? நம்மளோட கொஸ்டின் என்னன்னு புரியுதா? ஏன் ஆண் பால் பெண் பால் இல்லாமல் வந்து அவர் உயிர்த்தெழ செய்யணும்? இப்போ வந்து எல்லாமே ஒரு ஆரோக்கியமான நிலைமையில உயிர்த்தெழ செய்யணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஃபேவர். அப்படியாக இருக்கும்போது பாலினத்தை மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணி அந்த உயிர்த்தெழுதலில் கொண்டு வரணுமா? அப்போ சகோதரருடைய எழுத்துகள் உயிர்த்தெழுந்து வரும்போது என்னென்ன மாதிரியான நிலைமைகள் அங்கே இருக்கும் மனுக்குலத்தின் மத்தியில் அப்படிங்கிறத நம்ம பாடமாக அங்கே வைக்கும்போது, இப்போ சகோதர இடத்துல நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது அன்பானவர்கள். அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேங்க் வாட் பிரதர் ரசல் சைட் 589 பேராகிராஃப் 1 அங்கே கேட்கப்படுது. உயிர்த்தெழுதலில் இழந்த கண் அல்லது கேட்கும் திறன் விழுத்தெழுந்தவுடன் திரும்ப பெற்றிருப்பார்கள் என வேதம் கற்பிக்கிறதா? அவங்களுக்கு கையில்லாம ஒருவேளை கண் இல்லாம அவங்க மரிச்சு போனாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அதாவது இந்த விழித்து எழுந்தவுடன் இதெல்லாமே திரும்ப கற்பிக்கும்னு சொல்லி வேதம் எங்காவது வந்து குறிப்பிடுதா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. அப்போ பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து வேதாகமம் எதுவும் குறிப்பிடல. ஆனா என்ன சொல்றாருன்னா, மேசியாவின் ராஜ்யத்தில் பிரேத குழியிலிருந்து வெளியே வருபவர்கள், அதாவது உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் எவ்வகையில் இருந்தாங்களோ அது இல்லாம ஊனமற்றவர்களாக வெளியே வரமாட்டார்கள் என்று கருதுவது நியாயமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறார். ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, கண் இருக்கிறவங்க கண்ணோட வருவாங்க. அப்போ ஒருவேளை காது இல்லை மற்ற உறுப்புகள் அதில் வந்து ஏதாவது சுகவீனங்கள் பலவீனங்கள் இல்லை அந்த உறுப்பு செயலிழந்து போய் இல்லை அது இல்லாமல் கை சூம்பி போன நிலைமை இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குதுன்னா, மேசியாவின் ராஜ்யத்தில் பிரேத குழியிலிருந்து வெளியே வருவாங்க, ஊனமற்றவர்களாக வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்மளுடைய கொஸ்டின், ஏன் ஆண் பால் பெண் பால் இல்லாமல் வந்து உயிர்த்தெழ செய்யணும்? ஸோ எல்லாமே ஆரோக்கியமான நிலைமையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு திட்டமாக இருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய. அப்போ இதே ஒரு புரிதலில் மீண்டும் இந்த கொஷின் பேங்க்லேயே கீழே வந்து சகோதரர் என்ன குறிப்பிடுறாருன்னா, மை தாட் would be that when the world is awakened, விழித்து எழும்போது மனுக்குலம் விழித்து எழும்போது they will come forth with in average health, ஒரு சரியான நிலையில அவர்கள் எழுந்து வருவாங்க. தட் இஸ் இன் ஆவரேஜ் ஹெல்த் அண்ட் ஆவரேஜ் கண்டிஷன்ஸ். உலகம் விழித்தெழும்போது அவர்கள் சராசரி ஆரோக்கியத்துடனும் சராசரி நிலைமைகளுடனும் வெளியே வருவார்கள் என்பது என்னுடைய எண்ணம் என்பதாக அங்கே சகோதரர் அங்கே குறிப்பிடுறார். அப்போ தேவ ஆவியில் நிரம்ப பெற்றவராக 7ஆம் தூதன் மூலம் கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தேவனுடைய திட்டத்தை அங்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்று சொல்லும்போது,
இப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடியவங்க என்ன மாதிரியான நிலைமையில வருவாங்கன்னு சொல்லி சகோதரர் குறிப்பிடுறாருன்னா, ஒரு ஆவரேஜ் ஹெல்த் அண்ட் ஆவரேஜ் கண்டிஷன்ஸ். அப்போ சராசரி நிலைமைகளுடனும் சராசரியான ஒரு ஆரோக்கியத்துடனும் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா உயிர்த்தெழுந்து வரணும். அப்போ என்னென்ன மாதிரியான குறைபாடுகளோட நான் இப்ப மறிக்கிறேனோ, நான் குறைவுகள் இல்லாம மேல வரணும். அதாவது வயசாகி இறக்குறவங்க அதே ஏஜ் குரூப்ல எந்திரிச்சு பின்னாடி ரிவர்ஸ் ஆவாங்க. அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கட்டும். பட் ஊனமான நிலைமையில ஒருத்தர் எந்திரிச்சு வர்றாருன்னா, மன்னிக்கணும், ஊனமான நிலைமையில ஒருத்தர் மரிச்சு உயிரோட எழுந்து வரும்போது மறுஜென்ம காலத்துல அந்த ஊனமற்ற நிலைமை என்பது இல்லாதபடிக்கு கொண்டு வரணும் என்பதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டமாக இருக்குது என சொல்லும்போது, அந்த இடத்துல பாலினம் என்பது எப்படியாக இருக்கும்? ஆனா நம்முடைய ஆதார வசனம் சொல்லுது தேவ தூதர்களை போல அங்க இருப்பாங்க. அப்படிங்கும்போது தேவ தூதர்களுக்கு என்ன நிலைமை? பாலினமற்ற நிலைமை. அவங்களுக்குள்ள ஆண் தேவதூதன், பெண் தேவதூதன் அப்படிலாம் இல்லை. இல்லை ஆண் தூதன், பெண் தூதன், அவங்களுக்கு ஒரு குழந்தை தூதன். இந்த கத்தோலிக்க மார்க்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஏஞ்சல்ஸ் அழகா வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் அதெல்லாம் அங்க இல்லை. அப்படியாக சத்தியம் நமக்கு போதிக்கல. அப்போ பாலினமற்ற தன்மை தேவ தூதர்களைப் போல இல்லை. அப்படியாக உயிர்த்தெழுந்து வருகிறவர்களுக்கு அங்க காணப்படும் சொல்லி நம்ம ஆதார வசனம் இப்ப வாசிச்சுட்டு வந்தோம்னா, சகோதரருடைய எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கும், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதே. அப்போ உயிர்த்தெழுதலில் பாலினம் பற்றின புரிதல் எப்படி இருக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரி? அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இப்ப நம்ம இந்த ஒரு புரிதலோடு கூட நம்ம அடுத்த ஒரு பகுதிக்குள்ள போகலாம். இப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடியது என்பது ஒரு காரியமாக அங்க இருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க உயிர்த்தெழுதல்ல எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு. இப்போ இதே ஒரு கான்செப்ட்ல நம்ம உள்ள போகும்போது அன்பானவர்களே, கொஸ்டின் பேங்க் 595 பேராகிராஃப் 1 முதலில் எழுப்பப்படுதல் என்கிற ஒரு காரியம் அங்க காணப்படுது. பிற்பாடு உயிர்த்தெழுதல், fully resurrected, rising up to the fully resurrected என்பதற்கும் வேறுபாடு நான் காட்ட விரும்புகிறேன் என சொல்லி சகோதரர் அங்கு குறிப்பிடுறார். அப்போ எழுப்பப்படுதல், அவேக்கனிங் எங்கிருந்து நடைபெறுதுன்னா, நித்திரைக்குள் போனவர்கள் உயிர்த்தெழுந்து வரக்கூடியது அவேக்கனிங். அதுக்கும் fully resurrected உயிர்த்தெழுதல், பூரணமான உயிர்த்தெழுதலுக்குள்ள வர்றதும் ரெண்டிற்கும் வேறுபாடு காட்டுகிறோம். அப்போ எழுப்பப்படுதல் ஒரு விஷயம், உயிர்த்தெழுதல் மற்றொரு விஷயம். என்ன சொல்ல வருது? எல்லாம் மரிச்சு போனதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்து வருவாங்க, இதுதானே நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அவேக்கனிங், அதாவது எழுப்பப்படுதல், அண்ட் தென் fully resurrected, பூரணமான அந்த உயிர்த்தெழுதல் என்பதற்கும் நாங்கள் வேறுபாடு காட்ட விரும்புகிறோம். அப்போ எழுப்பப்படுதல் வேற, உயிர்த்து எழுதல் மற்றொரு காரியமாக அங்க இருக்கு. அந்த உயிர்த்து எழுதல் என்பது உயர்த்தப்படுதல் என்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது என்பதாக அங்க சகோதரர் குறிப்பிடும் போது, நம்முடைய ஆதார வசனம் மீண்டுமாக பார்க்கும்போது உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்துல தேவ தூதர்களை போல இருப்பார்கள்னா என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சதுசேயர்கள் கேட்டுட்ட ஒரு கேள்வியின் மத்தியில அவர் கொடுத்துட்ட விடை என்பது என்ன? ஸோ அங்க உயிர்த்தெழுதல்ல பாலினத்தன்மையோடு அவங்க இருப்பாங்களா? அவேக்கனிங் டைம், எழுப்பப்படும் போது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருப்பாங்களா அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ அப்போ ஒரு கேள்விகளோட கூட இந்த பாடத்திற்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ 1000 வருட யுகம் கண்ணுக்கு தெரிகிற பாகம். இப்ப நாம எந்த ஒரு யுகத்துக்குள்ள இருக்கிறோம்? சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாகம் என சொல்லிட்டாலும் 1000 வருட யுகத்தினுடைய துவக்க நாட்கள்ல அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அங்க இருக்கிறோம். ஸோ அப்போ நாமளும் இப்போ அந்த 1000 இயர் கிங்டம்குள்ள தான் இருக்கிறோங்கிற புரிதலோட இப்ப இந்த கேள்விகள் பாருங்க. இந்த 1000 வருட யுகத்துல பாலின வேற்றுமை என்பது காணப்படுமா?
அப்போ கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ள ஆண் பால் பெண் பால் என்பது காணப்படுமா? திருமணம் என்பது அங்க நடைபெறுமா? 1000 வருட யுகத்தில் திருமண உறவு என்பது அந்த இடத்துல காணப்படுமா என்பதாக ஒரு கேள்வியோட கூட இந்த பகுதிகளுக்குள்ள செல்லும்போது, இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு கேள்வியோடு கூட நம்ம போகும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து விடை சொன்னது எப்போன்னா அவருடைய முதல் வருகையில அவர் சொல்லிட்டார். ஸோ கர்த்தருடைய முதல் வருகையில இப்படிப்பட்டதான அந்த காரியத்தை அவர் வந்து நமக்கு ஒரு சத்திய பாடமாக அங்க சொல்றாரு. அப்போ இந்த முதல் வருகையில சதுசேயர்கள் ஒரு கேள்வி கேட்க முற்படுறாங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட. அப்போ அந்த சதுசேயர்களை போல பரிசேயர்கள் காணப்பட்டாங்க, வேத பாரகர்கள் காணப்பட்டாங்க. எல்லாருமே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை வளைச்சு என்ன பண்ணாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க செஞ்சாங்க. ஏதாவது ஒரு வகையில் இவரை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் எங்கெல்லாம் போறாரோ ஊழியத்திற்கெல்லாம் அங்கெல்லாம் போய் தேவையில்லாத கேள்விகளை வினாக்களை எழுப்பி அவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னே பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சமய குழுக்கள் அங்கே காணப்பட்டுச்சு. என்னென்ன சமய குழுக்கள் அல்லது மத குழுக்கள் என வந்து சொல்லுவாங்க. மத குழுக்கள், அதாவது பார்ட்டிஸ் என வந்து அந்த ஆங்கிலத்தில் அந்த ரீப்ரின்ஸில் காணப்படும். ரீப்ரின்ஸ் நம்பர் 3461. ஸோ அந்த பார்ட்டிஸ், அதாவது மத குழுக்கள் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்நாட்களில் என்னென்ன மத குழுக்கள் காணப்பட்டுச்சு? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையின் போது அவர் ஊழியத்தை ஏற்படுத்தி இருந்தார் இல்லைங்களா? மத குழுக்கள்னு சொன்னோம்னா ஒரு கூட்டத்தார், மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க? குறிப்பாக அவர் இடத்துல கொஸ்டின் கேட்டது. ஸோ எஸ் பாருங்க, பரிசேயர்கள் அங்கே காணப்பட்டிருந்தாங்க. அதே போல சதுசேயர்கள் அங்கே காணப்பட்டிருந்தாங்க. வேற வேத பாரகர்கள். சரி, ஓகே. ஆனால் வேத பாரகர்கள் குறிப்பாக பார்த்துட்டோம்னா, அன்பான சகோதரி, இந்த ரீப்ரின்ஸில் வேத பாரகரை குறிப்பிடாமல் இன்னொரு மத குழுவை வந்து நம்முடைய மூத்த சகோதரர் அந்த இடத்துல குறிப்பிடுறார். அப்போ வேத பாரகர்கள் என்பது தனி ஒரு குழுவா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நோ. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, பரிசேயர்களில் வேத பாரகர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளும் போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. வேத பாரகராகிய பரிசேயரே அப்படிம்பார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே வேத பாரகராகிய பரிசேயரேன்னு என்ன அர்த்தம்? ஸோ பரிசேயர்கள்ல வேத பாரகர்கள் என்பவர்கள் கற்று தேர்ந்தவர்கள். எதுல கற்று தேர்ந்தவர்கள்னா, அந்த தோரா புக்ஸ்ல, மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள், இது போன்றவைகளில் கற்று தேர்ந்தவர்கள் பரிசேயர்கள். அப்போ இந்த இடத்துல இந்த ரீப்ரின்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, ரீப்ரின்ஸ் நம்பர் 3461ல இந்த மத குழுக்கள் பத்தி சொல்லும்போது அங்க யார் யார் இருக்கிறாங்கன்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆங்கிலத்தில் வந்து எஸ்என்எஸ் என வந்து அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். ESSENES என வந்து குறிப்பிட்டிருப்பார். ஸோ எஸ்என்எஸ் என்பது 3வது மதக்குழுவாக அங்கே இருந்துச்சு. வேத பாரகர்கள் என்பது 3வது மதக்குழு அல்ல. ஸோ எஸ்என்எஸ் என்பது அங்கே இருந்துச்சு. பட் இதை குறித்து நம்மளுடைய பைபிள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கா என சொல்லி பார்த்தோம்னா இருக்காது. ரீசன் என்னன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் இவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லி ஹிஸ்டாரியன் ஜோசபஸ் அவர் வந்து அவருடைய குறிப்புகளில் அவர் கொடுத்திருப்பார். இந்த எஸ்என்எஸ் என்கிற 3வது குழுவை சேர்ந்தவங்க. எதுக்காக இந்த காரியத்தை இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறோம்னா, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கீப் ஆன் ஆஸ்கிங். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ தேவையில்லாமல் அவரை குறை கண்டுபிடிக்கணுங்கிறக்காகவே நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேள்விகளாக எழுப்பி அவரை வந்து சிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்பான். அந்த ஒரு தருணத்துல தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவகிட்ட ஒரு சதுசேயர் ஒரு வினாவை அங்க முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 22:23 வாசிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. ஸோ பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பரிசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குன்னு பிலீவ் பண்றவங்க, தேவ தூதர்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை அங்க காணப்படுது. பட் சதுசேயர்கள் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்களாக அங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லை. பட் பரிசேயர்கள் அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா, அவங்க உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்கங்கிற பிலீவில் பரிசேயர்கள் காணப்படுவாங்க.
ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ பரிசேயர்களுக்கும் வேற வித்தியாசம் என்ன என பார்க்கும்போது, சதுசேயர்கள் தோரா மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக, பிலீவ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மற்ற தீர்க்க தரிசன ஆகமங்கள் இதில் எல்லாம், பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்காது. பட் பரிசேயர்களுக்கு பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் தோரா புக்கை தாண்டி தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் எல்லாவற்றிலுமே அவர்கள் கற்று தேறினவர்களாக அங்கே காணப்பட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும். இதில் நல்ல ஸ்காலராக இருக்கிறவங்க தான் யாருன்னு பார்த்தோம்னா வேத பாரகர்கள். அப்போது இதுக்கு முன்னாடி இந்த 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் சில கொஷின்ஸ் கேட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சதுசேயர்கள் ஆரம்பிப்பாங்க. சதுசேயர்கள் இப்போ கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒருத்தர் மரிச்சு போயிட்டாருன்னா, அப்படிப்பட்ட அந்த சகோதரன் அவன் மனைவியை அப்படிப்பட்டவன் மரிச்சு போயிட்டாங்கன்னா அவனுடைய சகோதரன் அந்த மரித்து போன மனைவியினை மீண்டுமாக ஒரு விவாகம் பண்ணணும், ஏன்னா சந்தானம் உண்டாக்க வேண்டியதாக மோசே கட்டளை கொடுத்திருக்கிறாரே என அங்கே சொல்றார். ஸோ நியாய பிரமாணத்திலிருந்து எடுத்து தான் இப்போ டெஸ்ட் பண்றார் யாரு, அந்த ஒரு சதுசேயர். அப்போ 25வது வசனம் வாசிங்க. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மொத்தம் 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. சகோதரனுக்கு மனைவியாக இருந்தவங்க அந்த சகோதரன் மரிச்சு போனதன் நிமித்தம், குழந்தை இல்லாமல் மரிச்சு போனதன் நிமித்தம் ஒவ்வொருத்தருக்காக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன நடக்குது, எல்லா ஆண் மகனும் அந்த இறந்து போயிடுறாங்க. இப்போ கடைசியாக அந்த பெண்ணும் மரிச்சு போயிடுறாங்க என்பதாக இங்கே குறிப்பிடப்படுது. அப்போ 28 வாசிக்கலாம். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இப்போ சதுசேயர் சரியா சிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்தே எடுத்து ஒரு கொஸ்டின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட வைக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, உயிர்த்தெழுதல்ல அந்த 7 பேர்ல எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவளை விவாகம் பண்ணி இருக்கிறாங்களே எப்படின்னு சொல்லி சிக்க வைக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சதுசேயர் ஒரு கேள்வியை கேட்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு பாடமும் புகட்டணும், சத்தியம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்கே போய் சேரணும் என்பதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல்ல கடிஞ்சு கொள்றாரு. என்ன பண்றாரு, 29 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஸோ நீங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஸோ உயிர்த்தெழுதல் தொடர்பான காரியத்தில் ஒருவேளை நமக்குள்ள சரியான பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நமக்கும் இந்த கடிந்து பொருந்துதல் அப்ளை ஆகும். ஸோ உயிர்த்தெழுதல்ல தேவனுடைய வல்லமை எப்படியாக செயல்படுது, அதை ஒருவேளை கன்ஃபியூஷன்ல அறியாம இருந்தீங்கன்னா, தப்பான எண்ணம் கொண்டிருந்தீங்கன்னா நோ. அப்போ நமக்கும் என்னதான் சொல்றதுன்னா, நீங்க அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிற கடிந்துரைத்தல் நம்மளுக்கும் தான். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆதார வசனத்தை இப்ப சொல்றாரு. உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். சோ உயிர்த்தெழுதலில் கொல்வனையும், ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும், கொடுப்பனையும் நாம கல்யாணம் பண்ணிட்டு வர்றதும், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்காது. பரலோகத்துல தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என சொல்றார். அப்போ உயிர்த்தெழுதலில் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம சகோதரருடைய எழுத்துக்களில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவேக்கனிங், எழுப்பப்படுதல் என்பதற்கும் உயிர்த்தெழுதல், அதாவது உயர்த்தப்பட்டு பூரணமான உயிர்த்தெழுதலுக்குள்ள வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் என இந்த குறிப்பிடுவது எந்த இடத்துல அவர் குறிப்பிடுறார், எந்த இடத்துல இந்த ஆதார வசனம் உண்மையாகவே அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப நம்ம பாருங்க, சகோதரருடைய எழுத்துக்களில் பார்க்கலாம்.
உலகம் விழித்தெழும்போது அவர்கள் சராசரி ஆரோக்கியத்துடனும் சராசரி நிலைமைகளுடனும் வெளியே வருவார்கள் என்பது அவருடைய எண்ணமாக அங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது, ஆதார வசனம் சொல்லுது உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லை. ஆனா இங்க சொல்லுது எல்லா ஆரோக்கியத்தோட உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ நாம சரியான ஒரு புரிதல் அந்த இடத்துல தேவைப்படுது. ஆங்கிலத்துல 22:30 நம்ம பார்க்கும்போது, மேத்யூ சாப்டர் 22:30, for in the resurrection. இந்த ரிசரக்ஷன் என்பது அதனுடைய கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா அனஸ்டாசிஸ், G386, ஸ்டாண்டிங் அப் எகெயின். அப்போ ஸ்டாண்டிங் அப் எகெயின் என்பது எப்படி நான் மண்ணுக்குள்ள போனனோ அப்படியே எந்திரிச்சு வர்றது. அப்ப எப்படி நான் போறேன்னா, நான் ஆண் பால் இனத்தோட நான் மரிக்கிறேன்னா நான் எப்படி தான் எந்திரிச்சு வரணும்? ஆண் பால் இனத்தோட நான் எந்திரிச்சு வரணும். ஒரு ஸ்திரீயானவள் எப்படியாக மரிச்சு போறாங்களோ, அப்ப ஸ்டாண்டிங் அப் எகெயின் என சொல்லும்போது அந்த பொதுவான ரட்சிப்புல ஒருவேளை வந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரியாக வரணும்? சகோதரியாக பெண் பால் இனத்தோட தானே வரணும். அதுதான் அங்கே குறிப்பிடப்படுது. த ஸ்டாண்டிங் அப் எகெயின் என்ன, மீண்டுமாக வர்றது. இப்போ நீங்க தூக்கத்துல போறீங்க, காலையில் எந்திரிக்கும் போது பாலினம் மாறியா வர்றீங்க. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பாலினம் மாறி வர்றது இல்லையே, சேம் தான். அப்போ என்ன, அது ஒரு லாங் ஸ்லீப்பிங். அந்த உறக்கம் என்பது ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த உறக்கம், அவ்வளோதான். ஸ்டாண்டிங் அப் எகெயின் என சொல்லும்போது மீண்டுமாக உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த இடத்துல ஆண் பாலினத்தவர்கள் ஆண் பாலினமாகத்தான் வரணும், பெண் பாலினத்தவர்கள் பெண் பாலினமாகத்தான் வரணும். ஆனால் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தேவ தூதர்களை போல வருவார்கள். என்ன ஒரு புரிதல் அந்த இடத்துல தேவைப்படுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ நிலைமைக்காக ஆதாமனுடைய விழுகைக்குள்ள நாம காணப்படுறது நிமித்தம் அவர் என்ன செய்யறாருன்னா, சரிநிகர் சமான விலை கொடுக்கிறார். ஆதாமுக்கு உண்டான அந்த ஈட்டுக்கிரயம் கொடுத்து, தன்னை ஜீவ பலியாக கொடுத்து, அவருடைய மரணம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, மரணம் என்கிற சிறையிருப்புல இருந்து நம்ம விடுதலை பண்ணுது. ரைட்? அப்போ அவரது மரணம் மற்றவர்களின் மரணம் என்கிற சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி செய்யுது. ஸோ நாம ஒரு மரணம் என்கிற சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். அப்போ அந்த மரணம் என்கிற சிறையிருப்பிலிருந்து நாம வெளியே வரணும்னா, நீதிமானாக இரண்டாம் ஆதாமாக காணப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் என்பதின் நிறைவேறுதலின் மூலமாக நம்முடைய சிறையிருப்பு அப்படிங்கிறதா ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். நான் எப்படி நித்திரைக்குள்ள போறேன்னா அப்படியாகவே நான் எந்திரிச்சு வரணும். அப்போ அதுக்கு தான் என்ன தேவைப்படுதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அங்கே தேவைப்படுது. அந்த மரணம் நமக்குண்டான சிறையிருப்பை அங்கே நீக்கி நாம் என்ன மாதிரியாக அங்கே போயிட்டோமோ அதே மாதிரியாகவே உயிர் தெழுந்து வர்றோம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னன்னா, ஒருவேளை சரீர சுகவீனங்கள் அங்கே இருந்துச்சுன்னா அவையெல்லாம் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல அங்கே உயிர் தெழுந்து வர்றாங்க. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும்போது, அப்போ அந்த ஒரு ராஜ்யத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியான பாலினத்தில் காணப்படுவாங்களா, இல்லை வேறு வேறு விதமான பாலினத்தில் காணப்படுவாங்களா? திருமண பந்தம் எப்படி இருக்கும், எப்படியாக எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும், இனப்பெருக்கம் அபிவிருத்தி என்பது எல்லாம் எல்லாமே அதே பாலினத்தோட வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இனப்பெருக்கம் அந்த அபிவிருத்தி எல்லாமே காணப்படுமே. என்ன இந்த இடத்துல புரிதல் இந்த இடத்துல தேவைப்படுது? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ அந்த அவேக்கனிங்ல இருந்து அவர்கள் எல்லாமே அபூர்ணமான நிலைமையில தான் வருவாங்க. அதாவது எந்த ஒரு பாவ சிந்தையில அவங்க மரிச்சாங்களோ அதே பாவ சிந்தையிலும் அதே அபூரணத்திலும் தான் வருவாங்க. பட் என்னன்னா, ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல அந்த ஒரு ஆரோக்கிய நிலையில அங்க உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடைபெற வேண்டியதாக அங்க இருக்குது என்பதை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மரித்த நிலைமையிலிருந்து உயிர் பெற்று வருவது என்பது அபூரணத்திலிருந்து அவர்கள் பூரணத்தை நோக்கி போக வேண்டியது அங்க தேவைப்படுது. ஸோ ரீப்ரின்ஸ் நம்பர் 3461ல எப்படியாக அவங்க உயிர்த்தெழுந்து வர்றாங்களோ அந்த மரித்த நிலையிலேயே அவர்கள் வெளியே வர வேண்டியது அங்கே அவசியமாக இருக்கு. அந்த இடத்துல தான் மரித்தோரிலிருந்து வெளியே வரும் உயிர்த்தெழுதல் அங்கே சம்பவிக்க ஆரம்பிக்கும். அப்போ மரித்தோரிலிருந்து வெளியே வருதல் என்கிற உயிர்த்தெழுதல், இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
மரித்த நிலையிலிருந்து வெளியே வருதல் என்பது நான் எப்படி ஒரு மனநிலையில போறேனோ அப்படியே எந்திரிச்சு வர. அப்போ அது அவேக்கனிங், அதாவது எழுப்பப்படுதல். அதுக்கப்புறம் நாம என்ன மாதிரியான சத்தியங்களுக்குள்ளும் நீதிக்குள்ளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க நடக்கும்போது நான் என்னவாக மாறுகிறேன் எனில், அதாவது மனுக்குலம் என்னவாக மாறுகிறது எனில், மரித்தோரிலிருந்து வெளியே வரும் உயிர்த்தெழுதல், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அந்த உயிர்த்தெழுதல் என்பதுதான் என்ன சகோதரர் சொல்றாருன்னா, உயர்த்தப்படுதல் என்கிறதான மேலான ஒரு நிலைமை அடையக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல். அது ஜீவன் அடையும்படியான கீழ்ப்படிதலுக்குள்ள போக வேண்டிய உயிர்த்தெழுதல் என்பது எப்பதான் நடக்குதுன்னா, பூரணமான நிலையை அடைய கொஞ்சம் கொஞ்சமா அடையும் போதுதான் இந்த நிலை என்பது வரக்கூடியதாக இருக்கு. இதுதான் என்ன சொல்றாருன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறார். அதுவரைக்குமே அந்த மரணம் என்பது பின்னாடி தொடரக்கூடியதாக. ஆதாமுக்குண்டான மரணம் இல்லை. ஆதாமுக்குண்டான மரணம் எங்கே அந்த சாபம் நீக்கப்பட்டதுனால தான் நம்ம ஜீவனோட வர்றோம். ஆனா ஜீவனோட அங்க வந்துட்டாலும் என்னென்ன அபூரணங்கள் நமக்குள்ள அங்க காணப்பட்டுச்சோ, நோய் ஒருவேளை இருந்திருக்கலாம், எல்லாமே காணப்பட்டிருந்தாலும் பாவம், பாவ கரைகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாமே அந்த அபூரணத்துல தான் நம்ம இருப்போம். அந்த அபூரணத்திலிருந்து அந்த ஒரு மரிச்ச நிலைமையிலிருந்து நமக்கு சத்தியம், நீதி என்ன என்பது அங்க போதிக்கப்பட ஆரம்பிக்கும் போது, இதுதான் நீதியா, இதுதான் சத்தியமா, இதுதான் ஒரு ஒழுங்கா, இதுதான் ஒரு கிரமமா என்பதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த நீதியை விரும்பி, அக்கிரமத்தை யார் விரும்பி, அதாவது அக்கிரமத்தை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி நீதியை விரும்பி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பயணிக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலை என்பது மரித்தோரிலிருந்து வெளியே வரும் உயிர்த்தெழுதல், த ரைசிங் அப் என ஆங்கிலத்தில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ரைசிங் அப் டு த ரிசரக்ஷன் என அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு நிலை என்பது படிப்படியாக ஒரு பூரண நிலைக்குள்ள போய் அப்பதான் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிபூரணம் என்பது நமக்குள்ள வரும். அந்த பரிபூரணம் என்பதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே அந்த டிஃபரன்ஸ் அங்கே காணப்படுது. ஸோ பாருங்க, கொஸ்டின் பேங்க் 595 paragraph 1, முதலில் எழுப்பப்படுதல், அவேக்கன், அதாவது நித்திரையிலிருந்து எந்திரிக்கிறது, மற்றும் உயிர்த்தெழுதல், ரிசரக்டட் என்ற இரண்டிற்கும் நாம் வேறுபாடு காட்டுகிறோம். எழுப்பப்படுதல் ஒரு விஷயம், உயிர்த்தெழுதல் அதாவது ரைசிங் அப், உயர்த்தப்படுதல் என்கிறதான அந்த உயிர்த்தெழுதல் மற்றொரு விஷயம். ஆனால் உயர்த்தப்படுதல், ரைசிங் அப் அப்படிங்கிறது, அந்த மாதிரியான அந்த உயிர்த்தெழுதல் என்பது எழுப்பப்பட்ட பிற்பாடு தான் நடைபெறும். புரியுதுங்களா? நம்ம எழுப்பப்பட்ட பிற்பாடு தான் ரைசிங் அப் டு த ரிசரக்ஷன் என்பது நடைபெறும். அதாவது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஜீவன் அடையும்படியாக, நித்திய ஜீவன் அடையும்படியாக நம்ம பூரணமாகக்கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் என்னன்னா உயர்த்தப்படுதல், ரைசிங் அப் என்கிறதான அந்த ரிசரக்ஷன். அது எப்போ நடைபெறும்னா நான் முதல்ல எந்திரிச்சா தானே நடைபெறும். ஸோ அந்த எந்திரிக்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவேக்கனிங். அந்த அவேக்கனிங்ல இருந்த கொஞ்சம் கொஞ்சமா பரிபூரணத்தை நோக்கி போய் எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி யார் ஒருவர் அந்த நித்திய ஜீவனுக்குண்டான நிலைமைக்குள்ள போறாங்களோ அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல குறிப்பிட வர்றார். இதைத்தான் 7ஆம் தூதன் இந்த இடத்துல ரொம்ப உன்னிப்பா சொல்றாரு. அன்பான சகோதரர், நம்ம உயிர்த்தெழுதல்ங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். பட் ஆனா அந்த எழுப்பப்படுதலுக்கும் உயிர்ப்பிக்கப்படுதல், அதாவது ஜீவன் அடையும்படியான பரிபூரணமான அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் என்பதற்கும் வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். நுணுக்கமான விஷயம், கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியதாக அங்கே. ஸோ அப்போ இப்படிப்பட்ட வகையில நம்ம பார்க்கும்போது பாருங்க, ரீப்ரின்ஸ் நம்பர் 3461 என்ன சொல்றாருன்னா, 1000 ஆண்டுகளில் ஒரு நபர் விழித்தெழுந்ததிலிருந்து அவர் மனுஷனுக்கான பரிபூரணத்தை அடையும் வரை இந்த உயர்த்தப்படுதல் என்பது தொடரணும். ஸோ இந்த உயர்த்தப்படுதல், ரைசிங் அப் டு த ரிசரக்ஷன் என்பது எப்போ நடைபெறும்னா ஒரு நபர் விழித்தெறிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ அவர் அந்த பரிபூரணத்தை நோக்கி போகணும். எதையெல்லாம் ஆதாமுக்குள்ள அவர் இழந்து காணப்பட்டிருந்தாரோ, அபூரணத்தன்மை. ஆதாம்னால என்ன நடந்துச்சு? பாவம் உள்ள பிரவேசிச்சாது, விசாலமான வழி அங்க ஓப்பன் ஆயாச்சு.
அதன் நிமித்தம் அநேக தவறுகள், அநேக காரியங்களை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வாத காரியங்கள், இதன் நிமித்தம் அநேக இழப்புகள் அங்கே நேரிடுது, தீமைகள் அனுமதிக்கப்படுது. இவை எல்லாமே முந்தின சீருக்கு கொண்டு வரணும். அப்போ சூழ்நிலைகளும் முந்தின சீருக்கு வரணும், மனுஷனுடைய இயல்புகளிலும் சுபாவங்களிலும் முந்தின சீருக்கு கொண்டு வரணும். எதையெல்லாம் ஆதாமுக்குள்ள இழந்தாங்களோ அவைகள் எல்லாமே பூரணத்தை நோக்கி வருவது என்பது அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு உயர்த்தப்படுதல். இந்த உயர்த்தப்படுதல் என்பது அவங்க எழுப்பப்பட்ட பிற்பாடு படிப்படியா நடக்கக்கூடியது. இது தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக அங்கே இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு பார்த்தோம்னா நம்ம குறிப்பாக சொல்லலாம், உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த 100 வருடங்கள் அங்கே கொடுக்கப்படும். அந்த 100 வருடங்களில் அவங்க கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் 100 வருஷம் அவர் இப்போ ஒருவேளை ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கண்ணுக்கு தெரிகிற பாகம் வருதுன்னா உத்தேசமாக ஒருத்தர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார். அப்போ இன்னும் 1000 வருட யுகத்தினுடைய முடிவுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் ஒரு 600-700 வருஷம் இருக்கு இல்லையா? அப்போ 100 வருஷத்துல அவர் தன்னை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாருன்னா இன்னும் 600 வருஷம் என்ன பண்ணி ஆகணும்? நித்திய ஜீவன் அவருக்கு இருக்குமா? 1000 வருஷம் வரைக்குமே அவர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சகோதரர் சொல்றார். ஸோ அந்த 1000 வருஷம் வரைக்குமே அவர் வெயிட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாடத்தினுடைய கடைசியில் பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ the rising up will be proceed, இந்த உயர்த்தப்படுதல் என்பது தொடரும் during the 1000 years, அந்த 1000 வருடத்துல from the time of awakening, அவங்க உயர்த்தப்படுவதிலிருந்து from the time of awakening of the individual until they should get the full perfection. அந்த ஃபுல் பர்ஃபெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் இப்படிப்பட்ட உயர்த்தப்படுதல்ல அவங்க கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அங்கே குறிப்பிடுறார். அப்போ இந்த மாதிரியான தருணங்கள்ல ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாம போகும்போது என்ன நடக்கலாம்? கீழ்ப்படிதல் இல்லையே பூரணத்திற்கான உயர்த்தப்படுதல் என்பது இல்லை. ஸோ கீழ்ப்படிதல் ஒருவேளை அந்த இடத்துல நம்ம காமிக்காத போது, நம்ம அடிப்படை வேத வகுப்புகளில் கூட நம்ம தியானிச்சுட்டு வந்திருப்போம், துன்மார்க்கன் என்னதான் தயவு செஞ்சிட்டாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். அப்போ எந்த வகையில் அவர்கள் கீழ்ப்படிதலோடு கூட அங்கே காணப்படுறாங்களோ அந்த அளவுக்கு பூரணத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அப்போ உயிர்த்தெழுந்து வர்றவங்கள முரட்டாட்டம் செய்கிறவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க? இருப்பாங்க. அப்போ ஒருவேளை கொஞ்சம் கீழ்ப்படிதல் காமிச்சிட்டு கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணா திரும்ப அந்த பரிபூரணத்திற்கு உண்டான டைம் எடுத்துக்கிறதுக்கு அதிகமாகும். ஸோ கீழ்ப்படிதல் இல்லையே பூரணத்திற்கான உயர்த்தப்படுதல் என்பது இல்லை. அப்போ அந்த தருணத்தில் நமக்கும் சரி, இந்நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கும், சபை வாய்ப்பில் போகக்கூடிய நமக்கும், நமக்கு புது சிருஷ்டி என்கிற ஆவிக்குரிய மேனிக்கான பூரணம் என்பது அடையப்படணும்னா என்ன தேவைப்படுதுன்னா கீழ்ப்படிதல் அங்கே தேவைப்படுது. அப்போ கீழ்ப்படிதல் இல்லையே பூரணத்திற்கான உயர்த்தப்படுதல் இல்லை. அப்போ 1000 வருட யுகத்தின் போது என்னென்ன சம்பவங்கள் அங்கே காரியங்கள் அங்கே நடைபெற வேண்டியதாக இருக்கு? அப்போ 1000 வருட யுகத்தின் போது எப்படிப்பட்ட இந்த பூரணத்தை நோக்கி போக வேண்டியது அங்கே அவசியமாக இருக்கு? பாருங்க, 1000 வருட யுகத்தின் போது இடைப்பட்ட சூழ்நிலைகள், குறிப்பாக இந்த பாலினம் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பாலினம் தொடர்பாக நம்ம பார்க்கும்போது அந்த 1000 வருட யுகத்தில் இந்த பூரணத்தை நோக்கி போகும்போது இந்த பாலின வேறுபாடுகளும் அங்கே காணப்படுது. அப்போ எப்படியான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது? 1000 வருட யுகத்தின் போது இடைப்பட்ட சூழ்நிலைகள், உயிர்த்தெழுந்து வந்தாச்சு, ஆண் பால் இருக்கிறவங்க ஆண் பால் இடத்துல தான் வர்றாங்க, பெண் பாலுங்கிறவங்க பெண் பால் இடத்துல தான் வர்றாங்க. அப்போ திருமண பந்தம், இது போன்ற காரியங்கள், உறவுகள் இதெல்லாம் காணப்படுமா என கேட்கும்போது சகோதரிடத்துல கேள்வி, அவருடைய ஆவியில நிரம்பி அவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, 1000 வருட யுகத்தின் போது இடைப்பட்ட சூழ்நிலைகள், அதாவது அங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்படும், அது எவ்வாறு இருக்கும் என்று கர்த்தர் விவரித்து சொல்லவில்லை. ஆனா மனுஷனும் மனுஷியும் எப்படி கல்லறைக்குள்ள போனாங்களோ அதே நிலையிலேயே எழுப்பப்படுவதால், அண்டர்லைன் த பாயிண்ட், தற்காலத்தை போல பாலின வேறுபாடுகளை அங்கு கொண்டிருப்பர். எங்க கொண்டிருப்பர்? எங்க கொண்டிருப்பர்? 1000 வருட யுகத்துல பாலின வேறுபாடு இருக்கும். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தேவ தூதர்களை போல இருப்பார்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுன்னு சொன்னோம்னா, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வியூகத்தில் அவர் சொல்றார், எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருங்கிறத ரொம்ப உள்வாங்கி நம்ம கவனிக்கும். பட் சகோதரருடைய எழுத்துக்களை நமக்கு கிளியரா நமக்கு கிடைக்குது. உயிர்த்தெழுந்து வந்தோன்னையுமே என்ன இருக்கும்னா
தற்காலத்தை போல பாலின வேறுபாடு அங்க கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டோம்னா, அப்போ ஆண் பால் பெண் பால் அதே போல உறவுகள் இருக்குமா, இல்ல எப்படி மேரேஜ் என்பது? அதுக்கு தான் இந்த இடத்துல சகோதரர் குறிப்பிடுறாரு, 1000 வருட யுகத்தின் போது கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் எடுத்துக்கலாம். இப்ப கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? மேரேஜ் நடக்குது, குழந்தை பிறப்பு இருக்கு. ஆனா நம்ம எதுக்குள்ளதான் இருக்கிறோம்? 1000 இயர்ஸ்ல தான் இருக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல நம்முடைய புரிதல் என்னவா இருக்கலாம்னா, எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க. அப்போ அப்படியாக பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ மேரேஜ் எல்லாம் இருக்காது, ஆண் பால் இருக்காது, பெண் பால் இருக்காம இருக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது, நமக்கு அந்த தியானத்துல கிடைச்ச இந்த பதில் பார்க்கும்போது, தற்காலத்தை போலவே பாலின வேறுபாடு எங்கேயும் காணப்படுனா கண்ணுக்கு தெரிகிற பாகத்திலையும் காணப்படுது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ கண்ணுக்கு தெரிகிற பாகத்திலையும் காணப்படுதுன்னு சொல்லிட்டோம்னா, அப்போ இந்த திருமண உறவுகள் எப்படி, இல்லை மேரேஜஸ் எல்லாம் இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு தான் ஆன்சர் சொல்றாரு. இடைப்பட்ட சூழ்நிலைகள் எவ்வாறு கர்த்தர் ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ எப்படி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது? கொள்வனையும் கொடுப்பனையும் எப்படி, அது பரலோகத்தில் தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு வேற சொல்லப்படுது. அது எப்படியாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, பை த டைம் those who will be ready to pass beyond the millennial age, 1000 வருட யுகத்தை தாண்டி யுகத்திற்குள்ள நித்திய ஜீவனோட போகக்கூடிய அந்த ஒரு தருணம் பாருங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. 1000 வருட யுகத்தின் முடிவில் நித்திய வாழ்விற்கான நிலைக்குள் செல்ல தகுதியுடையவர்கள் பூரணமானவர்களாக மட்டுமல்லாமல், பாவம் செய்யும் முன் ஆதாம் எப்படி ஒரு பூரண நிலையில காணப்பட்டிருந்தாரோ, அது மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? ஆதாமுக்குள்ள ஏவாளுடைய சுபாவங்கள் எல்லாமே காணப்பட்டிருந்துச்சு இல்லைங்களா? அதுதான் பாலின அற்ற நிலை, பாலினமற்ற நிலை. அந்த ஒரு பூரண நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். சோ உயிர்த்தெழுதல் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அடிப்படையில் சொல்றாருன்னா, பரிபூர்ணமான உயர்த்தப்படுதல் என்கிற உயிர்த்தெழுதலுக்குள்ள வந்த அந்த ஒரு தருணம் யுகாயுகம் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த யுகாயுகத்துல தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லை. சோ 1000 வருட யுகத்தினுடைய நாட்கள் துவங்கியோ, 1000 வருட யுகத்தினுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்திலேயோ இந்த விஷயம், அதாவது ஆண்பால் பெண்பால் என்கிற வேறுபாடு இல்லாம இல்லை. அந்த இடத்துல வேறுபாடு இருக்கும். அப்போ என்ன நடைபெறுதுன்னா, 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் நித்திய ஜீவன் பெறக்கூடிய நாட்கள், யுகத்துல யார் எல்லாம் செல்ல தகுதியுடையவர்களாக தங்களை நிரூபிக்க கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க பூரணமானவர்களாக மாத்திரமல்ல, பூரணமானவர்கள்லாம் ஆதாம் எப்படி ஒரு பரிபூர்ண நிலையில் இருந்தாரோ, கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக எப்படி ஒரு பரிபூர்ண நிலைமையில் இருந்தாரோ, அந்த ஒரு பரிபூர்ண நிலைக்கு யாரெல்லாம் கொண்டு வரப்படுகிறார்களோ அவங்க எப்படியாக மாற இருக்கிறார்கள்? ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே உடலாக இருந்தாங்க இல்லைங்களா? மனுஷன் ஆதாம் ஏவாள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அந்த நிலைக்கு வரக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வர இருக்கிறாங்க. இது எப்ப நடக்கும்? யுகாயுகத்துல நடக்கும். So that is to say, sex conditions will gradually pass away. ஸோ இம்மீடியட்டா கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உயிர்த்தெழுந்து கொண்டு வந்தனையுமே ஆண்பால் பெண்பால் என்கிறத கட் பண்ணிட்டு அவர் உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வரது இல்லை. புரிஞ்சுக்கலாம்? அப்போ உயிர்த்தெழுந்து வர்றவங்க ஆண்பால் பெண்பாலோட தான் வருவாங்க. ஆனா சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட வகையில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொண்டு போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது நமக்கு உண்டான ரைட்டிங்ஸ் இல்லை. ஆனா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கட்டுக்கோப்புக்குள்ள தான் கொண்டு போவார். எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செங்கோல் ஆட்சி செய்யறாருன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில அவர் சரியான வகையில வழி நடத்துவார். கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் ஆண் பாலையும் பெண் பாலையும் சரியான வகையில். அப்படிங்கும் போது அந்த யுகாயுகத்துல என்ன நடக்கும்னா, செக்ஸ் டிவிஷன்ஸ் வில் கிராஜுவலி பாஸ் அவே. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரிகிற பாகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ்ப்படிதல் எல்லாத்தையும் கத்துக்கும் போது ஒழுங்குக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருவாங்களே இல்லையா?
அப்போ ஒழுங்குக்குள்ள வரும்போது அந்த ஆண் இனம் பெண் இனம் என்பது எல்லாமே குறைஞ்சி, அந்த அபிவிருத்தி என்பது எல்லாமே போய் அவங்க எல்லாமே எப்படியாக வருவாங்கன்னா பூரணத்தை நோக்கி வரும்போது அந்த இடத்துல என்ன தேவையில்லை, பாலின வேற்றுமை என்பது தேவையில்லை. அவர்கள் தேவ தூதர்களை போல மாற இருக்கிறாங்க. இதுவும் யாரே செய்யணும்னா மனுஷங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் மாயாஜாலம் பண்ணி கட் பண்ண போறதில்லை. மனுஷர்களே பிராக்டிஸ் பண்ணி அப்படியே பூரணத்தை நோக்கி அங்கே போகணும் என்பதுதான் தேவனுடைய அழகான ரம்யமான தெய்வீக திட்டம். அன்பானவர், அப்ப பாலின வேறுபாடு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாலின வேறுபாடு என்பது குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, அது ஒரு தற்காலமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த தற்காலமான விஷயங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இனப்பெருக்கம் செய்ய வேணும் என்பதற்காக ஆதாமிலிருந்து ஏவாள் என்பவள் அங்கே பிரிக்கப்படுறாங்க. எங்கே பிரிக்கப்படுறாங்க? ஏதேன் தோட்டத்தில் பிரிக்கப்படுறாங்க. எதுக்காக குறிப்பாக பிரிக்கப்படுறாங்கன்னா, அபிவிருத்தி செய்யணும், இனப்பெருக்கத்தை உண்டாக்கணும். தேவன் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, பூமி முழுவதும் நிரப்புங்கள், உங்க சந்ததியினால நிரப்புங்கள் என சொல்லும்போது ஏதேன் தோட்டத்திலே பிள்ளை பேரு பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் தேவனுடைய ஒழுங்கு. புரிஞ்சுக்கலாம். அவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆதாம் ஏவாளை அறிந்தாள் என சொல்வது அந்த பாவத்து நிமித்தம் தான் குழந்தை பிறக்குதுங்கிறதாக அல்ல. ஏதேன் தோட்டத்திலேயே அந்த சந்ததி கொண்டு வருவதற்காகத்தான் ஆண் என்கிற வர்க்கத்திலிருந்து, அதாவது பாலினமற்ற தன்மையிலிருந்து ஆண் என்பவராகவும் பெண் என்பவராகவும் பிரிக்கப்படுறாங்க. ஏதேனிலேயே அந்த பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே, அந்த சந்ததி என்கிற பெருக்கத்திற்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பாவத்துக்குள்ள போயிடுறாங்க. பாவத்துக்குள்ள போய் ஏதேனிலிருந்து வெளியே வர்றது நிமித்தம் தான் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போன்ற அந்த பாவ சூழ்நிலைகள் அங்க கடந்து வருது. அப்போ பாலின வேறுபாடு என்பது குறிப்பாக நம்ம பார்க்கும்போது அது தற்காலிகமானது. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ 1000 வருட யுகம் என்பது குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா இனப்பெருக்கம் ஒருவேளை இருக்குமா? ஸோ நம்ம 7ஆம் தூதனிடத்துல இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஸோ வி presume that during the millennial age the propagation of the species will gradually diminish. அப்போ 1000 வருட யுகத்தில் ஒருவேளை இனப்பெருக்கம் இருக்குமா? பாருங்க, 1000 வருட யுகத்தில் இனப்பெருக்கம் மெதுவாக குறைந்து குறைந்து அந்த யுகம் முடிவடையும் போது முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும் என்று யூகிக்கலாம், அனுமானிக்கலாம். சொல்லும்போது கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் ஒரு வேலை இருக்கலாம். அவருடைய அனுமானம் பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வர மாதிரி இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துக்குள்ள அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட இருக்கிறாருங்கிறது நமக்கு சொல்லப்படல. ஸோ அவர் சரியான வகையில் அங்கே நடத்துவாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, 3461 1000 வருட யுகத்தின் போது இடைப்பட்ட சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்று கர்த்தர் விவரிக்கல. ஆனால் அண்டர்லைன் த பாயிண்ட், அந்த காலத்தில் எப்படி கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்படும் என்று விவரம் நமக்கு கொடுக்கப்படல. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டுப்பாடு அங்கே நடக்கும். அந்த கட்டுப்பாடுகளின் நிமித்தம் பின்னாடி இருந்து சத்தம் கேட்கும். நம்ம படிச்சிருப்போம், ஒவ்வொருவருக்கும் பின்னாடி இருந்து சத்தம் கேட்கும், வழி இதுவே, இப்படி நடங்க. அப்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்படும் என்று விவரம் கொடுக்கப்படலைனாலும் கண்டிப்பா கட்டுப்பாடுகள் இருக்குதுங்கிறதுக்காகத்தான் சகோதரர் அங்க குறிப்பிடுறாரு. ஆனால் நாங்கள் கர்த்தரின் ஞானத்திலும் பரிபூர்ணமான ஏற்பாடு, அங்க அருமையான ஒரு பரிபூர்ணமான ஏற்பாடு கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் அங்க இருக்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம். ஸோ அப்போ ஆணாகவும் பெண்ணாகவும் தான் எந்திரிச்சு வருவாங்க. ஆனால் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள, ஒரு அருமையான ஏற்படுதலுக்குள்ள அவங்க கடந்து போகும்போது வழி இதுவே. அந்த வழியில அவங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணத்தை நோக்கி போகக்கூடிய சத்தியம், பூரணத்தை நோக்கி போகக்கூடிய நீதி,
அங்கே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். கீழ்ப்படிதலோடு கூட போகிறவர்கள் அருமையான பரிபூரணத்தை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிப்பாங்க என்பதாக நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போது ஓவர்லேண்ட் மந்த்லி மேகசினில் பாருங்கள், பேஜ் நம்பர் 383 பேராகிராஃப் 1, மனுஷ சந்ததி பரிபூரணத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த டைமில் உண்மையான தெய்வீக திட்டத்தின்படி அப்பொழுது மனுஷ ஜாதிக்கான அபிவிருத்தி நிறுத்தப்பட்டும். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தப்பட்டிருக்கும். இப்போவும் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு 100 வருஷம் இல்லை ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 10, 15. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 5, 6. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சட்டம் போட்டுச்சு. என்ன சட்டம் போட்டுச்சு? நாம் இருவர் நமக்கு இருவர். ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன தெரியுங்களா? நாம் இருவர் மட்டும்தான் போதும். என்ன காரணம்னா, மனுஷங்க மூலியமாவே தேவன் எல்லாத்தையும் அந்த ஒழுங்குக்குள்ள சுருக்கிட்டு வர்றார். கவர்மெண்ட் ஆர்டர் தான், ஆனால் ஆர்டர் போட வச்சது யாரு? தேவன். 20, 30 போயிட்டு இருந்தது, வேணாம் ஸ்டாப் பண்ணு, குறைங்க. அப்போ 20 என்ன ஆகுது? 10 ஆகுது. 10 என்ன ஆகுது? 5 ஆகுது. 5 என்ன ஆகுது? 2 ஆகுது. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேண்டாப்பா ஸ்டாப் பண்ணிருங்க. இப்படித்தான் நடக்கும். ஏன்னா நாம எந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம்? 1000 வருட ராஜ்யத்தில் இருக்கோம். அப்படியே சுருங்கிறத கவனிக்கிறீங்களா? இதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரிகிற பாகத்துக்குள்ள போகும்போது என்ன நடக்கும்னா, மேரேஜே வேண்டாப்பா, எல்லாரும் அந்த கீழ்ப்படுதலுக்குள்ள வருவாங்களா? ஏன்? தேவனுடைய நீதி என்னன்னு கற்றுக்கொள்ளும் போது ஆப்போசிட் செக்ஸ், அதாவது எதிர்பாலின உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இந்த ஈர்ப்புத்தன்மை என்பது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். திருமண பந்தம் என்பது இல்லாமல் அவங்களாகவே விருப்பத்துக்குள்ள வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு துக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு எண்ணம்னா, என் குழந்தை ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுங்க. இப்போ நம்முடைய எக்லீஷியாவை தாண்டி நிறைய பேர்த்துக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, நம்மளுக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமா, இப்படி போயிட்டுருக்கலாம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வர வர என்ன நடக்கும்னா, நான் தேவனுக்குள்ளே போகிறேன், நான் கர்த்தருக்குள்ளே போகிறேங்கும் போது நமக்குள்ளே என்ன விருப்பம் வர ஆரம்பிக்கும்னா, இது போன்ற இந்த திருமண பந்தத்திற்குள்ளே போகிறதுக்கு உண்டான விருப்பம் என்பது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அந்த உறவுகள் என்பது இல்லாமல், அந்த ஈர்ப்புகள் என்பது இல்லாமல், அந்த இச்சை என்கிற விஷயங்கள்ல இல்லாமல் பூரணத்தை நோக்கி ரொம்ப அழகாக போவாங்க. அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் அந்த பூரணத்தை நோக்கி போகிறது. எண்ணம் முதலாக அங்கே ஒரு பரிபூரணத்தை நோக்கி போகணும். நம்ம கை கால் வர்றது மட்டும் பரிபூரணம் இல்லை. நம்ம ஆரோக்கியம் என்கிற அந்த நோயற்ற நிலைமை, நோயற்ற தன்மை என்கிற காரியத்திலிருந்து வர்றதுக்கு மாத்திரம் பரிபூர்ணம் இல்லை. எண்ணம் முதலாக அங்கே பரிபூர்ணத்தை நோக்கி வரணும். இதுதான் தேவன் அங்கே விரும்புறது. இந்த ஒரு காரியம் நிச்சயமா நடக்குமா? நடக்காது? நடக்கும். எப்ப நடக்கும்? யுகா யுகத்தை நோக்கி போக போக எல்லாரும் கீழ்ப்படுதலுக்குள்ள வரும்போது ரம்யமா அந்த காரியம் நடைபெறக்கூடியதாக அங்க இருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிலை வரும்போது என்ன நடக்கும் என சொல்லி பார்த்தோம்னா, ரீப்ரின்ஸ் நம்பர் 916 பேராகிராஃப் 2, தேவ தூதர்கள் அநேகமாக பாலினம் இல்லாம அங்க இருக்கிறாங்க. அதே போலத்தான் ஆணோ பெண்ணோ அங்க அவர்கள் மத்தியில காணப்படல. ஆரம்பத்தில் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் கூட எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவ தூதர்களை போல இருந்திருக்கலாம், இருந்தாங்க என்பதுதான் உண்மை. சகோதரர் அந்த இடத்துல ரீப்ரின்ஸ் 916 இந்த மாதிரியாக குறிப்பிடுறார். ஸோ அப்போ ஏதேன் தோட்டத்துல தேவ தூதன் என்கிற, அதாவது தேவ தூதர் என்கிற அந்த ஒரு நிலைமையில, அதாவது பாலினமற்ற நிலைமையில ஆதாம் காணப்பட்டாரா இல்லையா? ஆதாம் காணப்பட்டிருந்தாரு. பாலினமற்ற நிலை. அதிலிருந்து தான் என்ன பண்ணப்படுறாங்கன்னா, சந்ததி பெருக்கத்திற்காக இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஏவாள் என்பவள் ஆதாமிலிருந்து பிரிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஏவாள் என்பவள் பிரிக்கப்பட்டது என்ற காரியத்திற்கு முன்னாடி மனுஷன் என்ப நிலையில காணப்பட்டிருந்த போது எப்படி இருந்தார்னா, அவர் தேவ சாயலில் பாலினமற்ற, இதுதான் தேவ சாயல்.
தேவ சாயல்ல பாலினமற்ற தன்மையாக தேவ தூதர்களைப் போல அங்க காணப்பட்டிருந்தாரு. இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அருமையான தெய்வீக திட்டமாக அங்க காணப்படுது. ஸோ இது தமிழாக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, இது நம்ம அப்படியே போட்டு வந்துட்டோம். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பொதுவான ரட்சிப்புல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண் மற்றும் பெண் என்கிற பாலினத்தோடையே அங்க வர்றாங்க. அப்போ இப்போ நம்முடைய கவனத்தை முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வரலாம். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, உயிர்த்தெழுந்து வருகிறவர்கள் எப்படி வருவாங்கன்னா பரிபூரணத்தோட வருவாங்க. என்ன பரிபூரணத்தோட வருவாங்க? ஆவிக்குரிய மேனி என்கிற பரிபூரணத்தோட வருவாங்க. ரைட் இல்லையா? உயிர்த்தெழுதல்ல ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், ஆவிக்குரிய மேனியை சுதந்தரிக்க போற பெரிதான ரட்சிப்புல வரக்கூடியவர்களுக்கு மேனி எப்படி இருக்குன்னா பரிபூரணமான ஆவிக்குரிய மேனில வரும். அப்ப இதை பார்க்கும்போது the church will not marry or given in the marriage. அப்போ சபை வாய்ப்புல போகக்கூடியவர்கள் மத்தியில் இது போல கொள்வனவோ கொடுப்பனவோ இருக்காது. ரீசன் என்னன்னா, அவர்கள் பரிபூரணம் அடையிறது மாத்திரமல்ல, அந்த பரிபூரணத்துல பாலினமற்றவர்களாக அங்க மாற இருக்கிறார்கள். ஏன்? ஆவிக்குரிய மேனியில பாலினம் என்பது இல்லை. ஆவிக்குரிய மேனில பாலினம் என்பது இல்லைங்க போது அங்க கொள்வனவோ கொடுப்பனவோ அங்க இல்லை. பிகாஸ் they will be like unto the angels. அவர்கள் தேவ தூதர்களை போல தேவனுடைய சாயல்ல அங்க இருக்கணும்னா இந்த பாலினம் என்பது அங்க இருக்காது. அப்ப சகோதரி ஒருத்தங்க வந்து முதலாம் உயிர்த்தெழுதல எழுந்து போறாங்கன்னா அவங்க எப்படி போவாங்கன்னா பெண் பாலினமாக போக மாட்டாங்க. பாலினமற்ற தன்மையில ஆண் எப்படி போறாரோ பாலினமற்ற தன்மையில எப்படி போறாங்களோ அதே மாதிரியான சுபாவ நிலையிலேயே அவங்களும் போவாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மேல இருக்கக்கூடியது பெரிதான ரட்சிப்பு, கீழே இருக்கக்கூடியது பாருங்க இந்த ரெட்ல கொடுத்துருக்கிறது as for mankind. மனுக்குலத்துல the scripture do not clearly indicate, வேத வாக்கியங்கள் இதை குறித்து எப்படி வருங்கிறது குறிப்பில்லைன்னு சொன்னாலும் முந்தைய பகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். and so to what will take place during the millennium, 1000 வருட யுகத்தில் என்ன நடக்கும்னா I could only give you a guess, ஒரு அனுமானத்தை கொடுக்குறேன். ஆனால் வந்து ஸ்கிரிப்சரில் இந்த காரியங்கள் இல்லை. என்ன நடக்கும்னா that is only மன்னிக்கணும், my guess would be கீழே my guess would be that this matter would be gradually getting less and less. ஸோ இந்த பாலின தன்மை என்பது பொதுவான ரட்சிப்பில் மாம்சத்தில் எந்திரிச்சு வரக்கூடியவங்களுக்கு பாலினத்தோடு தான் வருவாங்க. ஆனால் பெரிதான ரட்சிப்பில் ஆவிக்குரிய மேனியில் உயிர்த்தெழுந்து வர்றவங்களுக்கு பாலினமற்ற தன்மை இல்லாமல் வருவது போல இல்லாமல் பாலினத்தன்மையோடு தான் வந்து அவர்கள் பூரணம் ஆக ஆக பாலினத்தன்மை என்பது அவர்களுக்கு இல்லாமல் போகும். பெரிய டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேணும் அன்பான சகோதர சகோதரி. So my guess would be that this matter would be gradually getting less and less in the millennium. 1000 வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த காரியம் பாலின வேறுபாடுகள் என்பது இல்லாம அவர்கள் பூரணத்தை நோக்கி பாலின வேறுபாடு இல்லாம அவர்கள் வர இருக்கிறார்கள். ஸோ அப்படி வரும்போது அவங்க என்ன ஆகும்னா உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லாம அங்க இருக்கும். அப்படி ஒரு பரிபூர்ண நிலைக்கு போகணும்னா நித்திய ஜீவன் அடையணும்னா இந்த கீழ்ப்படிதல் என்பது தேவை. அப்போ எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து கீழ்ப்படிதலோடு கூட போகலாம், நாமளும் நித்திய ஜீவனோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலும் அந்த யுகா யுகத்தினுடைய சற்று முன்னாடி என்ன சம்பவிக்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20:7-8 வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகள் ஆகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நித்திய ஜீவன் நோக்கி போகலாம், கீழ்ப்படிதலோடு கூட போகலாம், அந்த பாலின தன்மைகள் இல்லாமல் கீழ்ப்படிதலோடு கூட பயணிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல வரும்போது கடைசியாக உயிர்த்தெழுந்து வர்றவர் யாரு? இந்த மனுக்குலத்தில் பொதுவான ரட்சிப்பில் கடைசியாக உயிர்த்தெழக்கூடியவர் யாரா இருப்பார்? ஆதாம்.
ஸோ ஆதாமு என்பவர் அந்த உயிர்த்தெழுந்து அவரும் கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாக இருக்குதா அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டு அவரும் கீழ்ப்படிதலோடு கூட வரலாம் அப்படின்ட்டு வந்தா திரும்பவும் என்ன நடக்குதாமா? திரும்பவும் ஒரு சோதனை. இது ஆதாமுக்கு சேர்த்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல மறுபடியும் என்ன நடக்கும்னா, ஏதேன் தோட்டத்துல எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்படுறதுக்காக ஒரு சூழ்நிலை அனுமதிக்கப்பட்டுச்சோ அதே போல யுகா யுகத்துல எல்லாரும் பரிபூர்ணமா, ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்துல பரிபூர்ணமா இருந்தாங்க. அப்ப அந்த பரிபூர்ணத்தை நோக்கி கீழ்ப்படிதலோடு இருக்க, நித்திய ஜீவனோட இருக்கலாம்னு சொல்லிட்டு தவறெல்லாம் இப்படி இருக்கு, தீமையெல்லாம் இருக்கு, இனிமேல் நாம எல்லாம் சரி பண்ணிட்டு நடக்கலாங்கும் போது கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்குதுங்க? சாத்தானுக்கு 1000 வருஷம் கட்ட அவிழ்க்கப்பட்டது முடிஞ்சு போச்சு. கட்ட அவிழ்க்கப்படுறாரு. என்ன நடக்குதுன்னா, எல்லாரையும் ஏவாளை எப்படி வஞ்சித்தாரோ அதே போல அந்த பூரணத்தை நோக்கி போகலாம், கீழ்ப்படிதலோட இருக்கலாம்னு போகிறவங்க எல்லாருமே மேக்சிமம் மீண்டும் என்ன பண்ணப்படுவாங்கன்னா வஞ்சிக்கப்பட இருப்பார். உயிர்த்தெழுதல் நடந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டும் பூரணத்தை நோக்கி போனாலும் அங்கேயும் தேவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஏன் வைக்கணும்? அன்பான சகோதர சகோதரி, பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20:9 வாசிங்க. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இப்படியாக சாத்தான் என்ன பண்ண இருக்கிறார்னா, அவர் பூமி எல்லாம் போய், ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் உயிர்த்தெழுந்து இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வரும்போது சாத்தான் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இல்லை, இஸ்ரேலில் மட்டும் இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாரா? எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்றாரு? பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் எல்லாவற்றையும் வளைத்து கொண்டு அவர் மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு அங்க ஆயத்தமாகிறார். அப்படிப்பட்ட சமயத்துல தான் தேவன் என்ன பண்ண இருக்கிறார்னா, எல்லாவற்றையும் அங்க நிதானிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரு சமயம்தான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல அதனுடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெஃபரன்சஸ் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது எப்படி தத்ரூவமா தந்திரமா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அதே போல கீழ்ப்படிதலுக்குள்ள காணப்படக்கூடியவர்கள், நித்திய ஜீவனோட போறவங்க முன்னாடியே தீமை என்னங்கிறது தெரியும். ஏன்னா உயிர்த்தெழுந்து வரும்போது தீமை என்னங்கிறது தெரியுமா தெரியாதா? உயிர்த்தெழுந்து கீழ்ப்படிதல் கற்றுக்கும் போது பின்னாடி ஜென்ம காலத்துல எவ்வளோ தீமை அனுபவிச்சோம், எவ்வளோ தவறுக்குள்ள இருந்தாங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு போனாலும் கட்ட வீழ்க்கப்பட்ட சாத்தான் ஏவாளை எவ்வளோ தந்திரமா அங்க வஞ்சித்தானோ அதே போல மிக தந்திரமாக அங்க செயல்படணும். ஏன்னா மற்றவங்க எல்லாத்தையும் மீண்டுமாக விட செய்யணும் இல்லைங்களா? அப்போ ரொம்ப தத்துருவமா தந்திரமா வேலை செஞ்சு மேக்சிமம் பேரை அங்க விட செய்ய இருக்கிறான். அப்போ மேக்சிமம் பேர் அங்க விட செய்ய இருக்கிறாங்கன்னா என்ன சம்பவிக்கும்னா, அதுதான் அந்த ஓமை நம்ம பார்த்துருப்போம், வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கப்படுதல். அப்போ அந்த வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கப்படக்கூடிய ஊமை இந்த இடத்துல அங்க அப்ளை ஆகக்கூடியதாக அங்க இருக்குதுங்கும் போது, யார் உண்மையான நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள டெஸ்டே அங்கதான். அந்த டெஸ்டே எங்கதான் நடக்குதுன்னா, கீழ்ப்படிதலோடு கூட 100 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க, ஓகே ரைட். சில பேர் அந்த 100 வருஷம் காமிச்சு இன்னும் ஒரு 300 வருஷம் இருக்கலாம், கீழ்ப்படுதலோடு கூட இருக்கலாம். சில பேர் ஆதாம் பார்த்துட்டீங்கன்னா கடைசியாக எந்திரிப்பார், அவர் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப குறுகின காலத்தில் அவர் நித்திய ஜீவன் அடைவதற்கு கீழ்ப்படுதல் கற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் டைம் லேப் மாறும். ஈவன் முற்பிதாக்களுக்குமே எல்லாருமே பெர்ஃபெக்ஷனில் வந்துட்டாலும் அந்த வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கப்படக்கூடிய சூழல்ல அன்பான சகோதரர்களே, யார் உண்மையாக நித்திய ஜீவன் பெற இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்பது அந்த சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட பிற்பாடு ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்களோ, வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கப்பட சூழ்நிலை அந்த இடத்துல உண்மையாக இருதயபூர்வமாக யார் தங்களை நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்துல நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 20:9. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. சோ அங்க கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் அந்த இடத்துல 2ஆம் மரணத்துல அவர்கள் போக இருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் ஜீவன் என்பது இல்லை. சாத்தானுக்கும் அந்த இடத்துல முடிவு வருதுன்னு சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சோதனை. அந்த மிகப்பெரிய சோதனை டெஸ்ட்ல எல்லாரும் தீர்ப்புகளின்படி நித்திய ஜீவன் என்கிற உயர்த்தப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்,
இந்த ஒரு தருணம் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த ஆதார வசனத்துல சொன்ன உயிர்த்தெழுதல், அந்த பருது பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும், இந்த தீர்ப்புகளின்படி அந்த ஒரு டைம்ல யார் தங்களை நிரூபிச்சு அந்த ஜீவன் அடையும்படியாக வருகிறார்களோ அவங்க மத்தியில தான் என்ன நடக்கும் என சொல்லி பார்த்தோம்னா கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. யுகாயுகத்துக்குள்ள போகும்போது தான் இந்த பாலின வேறுபாடு என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கும், அபிவிருத்தி என்பது இல்லாம இருக்கும், பாலின வேறுபாடு என்பது இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட தருணம் வருவது என்பது அங்க சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட பிற்பாடு மீண்டுமாக அந்த தவறுகளுக்குள்ள போறவங்க எல்லாமே அங்க தீர்ப்பு வழங்கப்பட்டு யார் உண்மையாக தங்களை நிரூபிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில ரீஃபரன்ஸ் நம்பர் 3461 இந்த பகுதி அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். தீர்ப்புகளின்படி உயிர்த்தெழுதல் என்பது the fully resurrected அந்த இடத்துல நடைபெறும். அந்த ஒரு தருணம் தான், அதை குறித்து தான் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் நினைவு கொண்டவராக இந்த ஆதார வசனத்தை குறிப்பிடுறாரு. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்பதாக சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர். ஸோ இதுதான் உயிர்த்தெழுதலில் பாலின வேறுபாடு என்பதை பற்றின ஒரு புரிதலாக நம்ம இடத்துல காணப்படும். அப்போ ஒரு புரிதலுக்குள்ள உங்களால் வர முடியுதா? என்ன சொல்ல வரணும்? ஸோ முடிவரை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 வருட யுகத்தில் குறிப்பாக பாலின வேறுபாடு இருக்கும். ஆனால் 1000 வருட யுகத்தின் முடிவில் மனுக்குலம் எப்போ நித்திய ஜீவனோடு கூட கடந்து போகிறாங்களோ அந்த இடத்துல பாலின வேற்றுமை இல்லாமல் அவர்கள் எப்படியாக காணப்பட இருக்கிறார்கள்னா தேவ தூதர்களைப் போல காணப்பட இருக்கிறார்கள். இதுதான் இந்த நாளுக்குண்டான ஒரு பாடத்தினுடைய சாரமாக இருக்கிறது. ஸோ உயிர்த்தெழுதலில் பாலினம் பற்றின புரிதல் என்பது எப்படியாக ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதாவது பாலினம் இருக்குதா இல்லையா, கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் எப்படி காணப்படும், அதே போல பரிபூரணத்தை நோக்கி போகும்போது என்ன மாதிரியான கீழ்ப்படிதலுக்குள்ள அவங்க வர இருக்கிறாங்க. அப்போ கீழ்ப்படிதலுக்குள்ள வரும்போது அவங்களுக்குள்ள திருமண பந்தம் என்பதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு வர இருக்கிறாரு. அப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இருக்கிறார் என்கிற அந்த ஒரு கீழ்ப்படிதலோடு கூட நித்திய ஜீவனுக்கு போலாங்கும் போது நித்திய ஜீவனில் என்ன நடக்க இருக்குதுன்னா சாத்தான் கட்டவிழ்க்கப்படக்கூடிய தருணம் வரும். அந்த தருணத்திற்கு பிற்பாடு யார் தங்களை இருதயபூர்வமாக அங்கே ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்ப்புகளின்படியான அந்த உயர்த்தப்படுதல் என்கிறதான உயிர்த்தெழுதலுக்குள்ள அவங்க அவர்கள் தங்களுடைய நித்திய ஜீவனை சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் அந்த சம்பாத்தியத்தில் தான் அந்த பாலின வேறுபாடு என்பது முழுவதுமாக அங்கே நிறுத்தப்பட்டு அங்கே காணப்படும் என்பதாக அங்கே காணப்படுது. இதுவே இன்றைய நாளுக்குண்டான ஒரு பாடமாக அங்கே காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு கூட கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.